ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, உன்னிடத்தில் பேச உன் தாய் கருமாறி வந்திருக்கேன். என் வாக்க பாதியில நிறுத்திவிட்டு போயிடாத. என் வாக்க கேட்க வந்த என் செல்வமே, என் வாக்க இறுதி வரை கேள். உன்னை சுத்தி இருக்கிற அந்த எதிர்மறை சக்தி இருக்குது பார்த்தியா, அது சந்தோஷப்படும். தெய்வ வார்த்தையை நீ கேட்க கூடாது. தெய்வ சக்தி உன் கூட இருக்க கூடாது. தெய்வத்தை வணங்கிட்டீன்னா, தெய்வத்தோட நம்பிக்கை உன் மனசுல ஆழமா பதிந்துச்சுன்னா அதெல்லாம் உன் கூட இருக்க முடியாதுல்ல. அதனால என்னோட வாக்க கேட்க விடாம தொந்தரவுகள் செஞ்சு இத பாதியில நிறுத்த வைக்கும். அதுக்கு சாஞ்சராத, முழுமையா கேளு. உங்ககிட்ட நான் பேச வந்த வாக்கு என்னங்கிறத முழுமையா பொறுமையா கேளு. நீ இப்போது சிக்கி இருக்கும் பிரச்சனை சாதாரணம்னு நினைச்சராத. சாதாரணமா ஆரம்பிச்ச பிரச்சனை தான், ஆனா அத மிக பெரிய அளவு இழுத்து செல்லணும்னு ஒரு கூட்டம் காத்திருக்கு. சிறிய ஒரு நெருப்பா இருக்கிறத ஊதி 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 மிக பெரிய ஒரு அனலாக்கணும்னு அவங்க திட்டம் போட்டு காத்திருக்கிறாங்க. உனக்கு நிம்மதி கிடைச்சிடக்கூடாது. உன் குடும்பத்தினால உன் குடும்பத்துல நிம்மதி இருக்கக்கூடாது. உன் வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கக்கூடாது. நீ சாப்பிடுற சாப்பாடு நிம்மதியா உன் தொண்டை குழியில இறங்கக்கூடாது. திட்டம் போட்டுட்டாங்க. செயல்படுத்தணும்னு ஆவலா ஒவ்வொரு நேரத்தையும் காத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தை நீயே கொடுத்துறாத அப்படின்னு சொல்லத்தான் வந்த. இன்னொரு விஷயம் தெரியுமா? கெடுதல் கெடுதல் கெடுதல்னு குடும்பம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கெடுதல் செய்யற ஒரு குடும்பம் வெளிவேசத்தால அந்த குடும்பம் மாறி இல்லைன்னு பேரெடுத்த ஒரு குடும்பம் உன்னையோட வகையறால இருக்கு. அந்த குடும்பம் உனக்கு மட்டுமல்ல, பொறாமை எண்ணம். ஒருத்தரை பார்த்து பொறாமை எண்ணம் பட்டு அவங்க வாழ்ந்துடவே கூடாது, என்னை விட உயர்ந்துட கூடாதுன்னு எத்தனையோ பேருக்கு கெட்ட செயல்களை செஞ்சு அவங்கனால சீரழியாத குடும்பமே இல்லாம இருக்கு. ஆனா ஒரு வீட்டுல அவங்களால செஞ்ச பிரச்சனையினால அழுதுட்டு இருக்கிற குடும்பத்துல ஆறுதலுக்கு நிக்கிற முதல் ஆளா நிக்கிறவனும் அவன்தான். யோசிச்சு பார், உனக்கு புரியும் நான் யார பத்தி பேசுறேன்னு. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்ற ஒரு குடும்பத்தை பத்தி தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்க யாருங்கிறத. இப்ப வரைக்கும் உனக்கு தெரியலனாலும் இதுக்கு மேல உனக்கு நான் தெரிய வைக்க போறேன் பாரு. அந்த குடும்பம் இப்போ அவங்க செஞ்ச பாவத்தை அனுபவிக்க போறாங்க. அவங்க குடும்பத்துக்கு அவங்க செஞ்ச கெட்டதின் பலன் கிடைக்க போகுதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன செய்யறாங்க தெரியுமா? நான் அழியறதுக்கு முன்னால எல்லாரும் அழியணும், யாரும் வாழ்ந்துடக்கூடாது. அவங்கள எல்லாம் அழிய வச்சுட்டு தான் நான் அழியணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தன்னால முடிஞ்ச வர ஓடி 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 கெடுதல் செஞ்சிட்டு இருக்க அந்த குடும்பத்தை அழிக்க போற அந்த கருமாரி. அவங்களால நீ பட்ட வேதனைகளுக்கு அளவே இல்லை. ஆறுதல் சொல்லவும் முன்னாடி வந்து நிப்பாங்க. உனக்கு உன் முதுக தட்டி கொடுப்பாங்க, உன் தலைய வருடி கொடுப்பாங்க. கவலைப்படாத நான் இருக்கேன்பாங்க. சொல்லிட்டு அந்த புறம் போய் அடுத்து உனக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு காத்து யோசிச்சு யோசிச்சு கெடுதல் செய்யறாங்க.
உன்னால முடியலன்னு எத்தனை நாள் அழுகிற தாயே, என்னால முடியலமா, என்னால எதையுமே தாங்கிக்க முடியலமா, இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம்மா, என்னை வாழ விட மாட்டீராங்கம்மா, என்னால வாழ முடியலம்மா, எதையுமே என்னால செய்ய முடியலமான்னு ஒவ்வொரு நேரமும் நீ கண்ணீர் விட்டு கதறப்போ இந்த தாய் கருமாரி மட்டும் சிரிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? உன் கண்ணீரை பார்த்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்ல. ஒவ்வொரு நாளும் நீ கண்ணீர் விட விட அவங்க மேல இருக்கிற ஆத்திரங்கள் எனக்கு அதிகமாயிட்டு தான் போகுது. உனக்கு கெடுதல் செய்யறவங்களை அழிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு அதிகமாயிட்டு இருக்குது. இந்த கண்ணீரை விரைவில் உனக்கு தொடச்சு விட்டு இழந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கணும்னு இந்த கருமாரியும் காத்திருக்கேன் தாயே. நீ அழுகிறத பார்த்து நான் மகிழ்ந்துட்டு இல்லைங்க. நீ அழுகிறப்பெல்லாம் உனக்காக உன் கூட சேர்ந்து அழுகிற. சில விஷயங்கள் உன் மனசுல இருக்கிற சில விஷயங்கள் உன்னை நெருங்க விடாம தடுக்குதுமா. இந்த ஆத்தா கருமாறி உன்னை நெருங்க விடாம அது சுத்தி வளைச்சிட்டு இருக்குமா. ஒரு சில விஷயங்கள் உன் மனசுல இருக்கிற சில விஷயங்கள் என்ன நெருங்க விடாம எதிர்மறை சக்திகளை உன்னை நெருங்க வச்சிட்டு இருக்குதுமா. அந்த எண்ணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு நீ அதை அழிக்கணும். இந்த கருமாறி உன்னை நெருங்கணும். அப்பத்தான் அந்த எதிரிகளை என்னால அழிக்க முடியும். உன் கண்ணீரை துடைக்க முடியும். நீ சிந்தன ஒவ்வொரு கண்ணீருக்கு நான் பதில் கொடுப்பேன். இந்த தாய் காப்பாத்துவோம் உன்னை. நம்பிக்கையோட இரு, தைரியமாயிரு, நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. நன்றி.